ஹாய், சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் செவுத்தை பார்த்துனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு வழியாக நான் திருவண்ணாமலை வந்துட்டேங்க. சென்னை வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க. பேருக்கு தான் விஐபி ஏரியா. சென்னை பற்றி தாங்க பேசலான்னு வந்திருக்கேன். எப்படா இருக்கீங்க எல்லோரும்? பணம் இருந்தால் மனுஷன் வாழ்க்கை ரோபோ ஆகிடுமா? இல்லை கேட்குறேன். ரோபோ மாதிரி தான் வாழ்கிறீங்க. எப்படி உங்களால் முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு யார் இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை. விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்ம மினிஸ்டர்களாக தங்குற ஏரியா அது. அவுட் ஹவுஸில் தான் நாங்கள் இருக்கோம். சரியா இருந்தோம். நாங்கள் கல்யாணம் ஆகி போனப்போ அந்த அவுட் ஹவுஸில் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையே இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட இப்படி இல்லை. சரியா ஒரு வண்டி கூட சவுண்டு இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது. வெளியில் வந்தால் வாட்ச்மேனும் டிரைவர்களை தவிர வேறு யாரும் கிடையாதுங்க. பீப்புள்ஸ்லாம் யாரும் கிடையாது. மனிதர்கள் யாரும் கிடையாது. வீடுனா ஒரு கலகலப்பு இருக்கணும், ஒரு சத்தம் இருக்கணும், எதுவுமே கிடையாது. ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. டிரைவர்களும் வாட்ச்மேன் தான் வெளியில் கூட்டணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் யாராவது வந்தால் கூட பார்க்குறாங்களே தவிர யார் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன ரோபோவா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே கிடைக்கிது சென்னையில். சென்னையில் இல்லாத எதுவும் கிடையாது. ஆனால் மனுஷர்களோட அன்பு கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே எதாச்சியாக சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஒரு உடம்பு முடியாதவங்க இருக்காங்க, ஒரு ஹெல்ப்புக்குன்னு யார்கிட்ட கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஒரு வயசானவங்க ஒரு டெத் ஆகிடுறாங்க. ஸ்மெல்லு வெளியில் வந்தால் கூட போலீஸுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌடே இல்லாத ஒரு வாழ்க்கை அங்கெல்லாம். எனக்கு 8 நாள் தான் ஆகுது. இன்னையோட போய் 7 நாள் ஆகுது. எப்படா நம்ம வீட்டுக்கு போவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சத்தமே இல்லாமல், ஒரு குருவி காக்கா சத்தம் கூட இல்லைங்க. உண்மை சொல்ல போனால் எனக்கு பிடிக்கல, அந்த வாழ்க்கை பிடிக்கல. ஆனால் சென்னையில் இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இடத்துல பிடிக்கல. ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரில. மனுஷனோட வாழ்க்கை ரோபா கிடையாதுங்க. மனுஷனோட பேசணும். வெளியில் இருக்க நியூஸை செல்லுலேயும் டிவிலையும் பார்க்குறத விட மனுஷர்கிட்ட பேசினாலே தெரிஞ்சுக்கலாம். சரியா சத்தியமாக சொல்கிறேன். நான் அங்கே தான் கல்யாணம் ஆகி 7 வருஷம் இருந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை. அப்போல்லாம் பேசுவாங்க எல்லாருமே. ஓரளவுக்கு பக்கத்து வீட்டில் வெளியில் போய் நின்னாலே அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படியாவது இருந்தாங்க. இப்போ ரொம்ப மோசங்க. இந்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசம். யாரோடவே பேசுகிறதில்ல. நான் போய் 7 நாள் நான் வெளியிலலாம் போனேன். வீட்டில் இருந்தேன், வெளியில் போனேன், படுத்தே கிடந்தேன். எனக்கு அதுவே பாதி ஒரு மாதிரி இருந்தது. படுத்தே கிடந்தது ஒரு மாதிரி இருந்தது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நினச்சா படுக்கலாம், நினச்சா எந்திரிக்கலாம், போய் ஒரு வேலையை செய்யலாம். அந்த ரோபோ வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. சரியா நம்ம சண்டை போடணும், ஒரு கூட்டமாக உட்காந்து பேசணும். யாருமே இல்லாமல் ஒரு பெட்ரூமில் எனி டைம் படுத்தே கிடக்கிறது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படித்தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆன மாதிரி இருந்தது மைண்டு. இப்போ நல்லாயிருக்கு. மைண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் திருவண்ணாமலை வந்துட்டேன். இனி ரெகுலராக எப்படியாவது வீடியோ போட்டுறேங்க. எனக்கே தெரியுது நான் வீடியோவே சரியாக போடுறதில்ல. வீடியோலாம் போட்டுறேன். லைவ் பேச முடியாமல் போயிடுச்சு அங்கே போய். அதெல்லாம் ஒரு சில காரணங்கள் தான். ஏன்னா சத்தம் போட்டு கத்தி சிரித்து பேசி ஒருத்தரும் ஒரு வீட்டில் ஒரு சவுண்டு இல்லை. அங்கே போய் சிரித்து நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன்னா ஏதோ விசித்திரமாக பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுமா என்னமோன்ட்டு எனக்கே ஒரு பயம், ஒரு மைண்ட் தாட்டு. சரிங்களா இப்போ ரிலீஸாக இருக்குது. ஒரு பிரச்சனையே கிடையாது. சரியா இன்னைக்கு சாட்டர்டே. நாளையிலேருந்து வீடியோஸ் நிறையா வரும், பார்க்கலாம். ஓகே பாய் உறவுகளே. சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலிக்கு நேராக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனையும் டச் பண்ணி வைங்க. வீடியோஸ் வரும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் மேபி மை ரிக்வஸ்ட். ஓகே பாய்.